3 மாதத்துக்கு சைடிஷ் பிரச்சனையே இருக்காது. இந்த பூண்டு ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா செய்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சு பொடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கொய்யாப்பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 கிலோ பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறாமல் ஃப்ரை பண்ணி எடுத்து இதை ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு 3 கைப்பிடி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்ச பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புளி கரைசலை இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை போக நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு நம்ம ஊறுகாய் ரெடி ஆயிரும். இப்போ பொடிச்சு வச்ச பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்கிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை தூவி இறக்குனீங்கன்னா பூண்டு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிரும்.